அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நபிமொழி: உண்மையாக இருந்த போதிலும் தர்க்கம் செய்வதை விட்டு விடுபவர்க்கு சொர்க்கத்தின் கீழ்த்தளத்தில் ஒரு வீடும், தமாசாக இருந்தாலும் பொய் கூறுவதை விட்டு விடுபவர்க்கு சொர்க்கத்தின் நடுத்தளத்தில் ஒரு வீடும், அழகிய நற்குணமுடையவர்க்கு சொர்க்கத்தின் மேல்தளத்தில் ஒரு வீடும் கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபு தாவூத் 4800. சொர்க்கத்தின் மக்களை நுழைய செய்வதில் மிக அதிகமானவை எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கும் பொழுது, அவர்களின் இறை அச்சமும் நற்குணமும் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாளை மறுமையில் என்னுடைய இருப்பிடத்திற்கு அருகில் தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளக்கூடியவன் தங்களின் குணத்தால் தன்னை அழகுபடுத்தியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருப்பிடத்திற்கு அருகில் நற்குணமுடையவர்களின் நல்ல குணமுடையவர்களின் இருப்பிடம் என்பது எப்பேற்பட்ட ஒரு வெகுமதி! அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, நோம்பு நோற்று தொழுது சக்காத்து கொடுத்து ஹஜ் செய்து நிறைய நல்ல அமல்களை செய்து மறுமையில் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நம் நற்செயல்களுக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தன் குணத்தால் சீர்கெட்டு விட்டால் அது கைசேதமாகிவிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. நாம் நற்குணத்தோடு நம் குழந்தைகளையும் நற்குணமுள்ளவர்களாக வளர்க்க அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.